வணக்கம். தமிழ் தேசிய வலையொலி பக்கம் எரிதனல் வாயிலாக என் தமிழ் சொந்தங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இங்கு ஒரு பேசுபொருள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று ஒரு 3 நாட்களாக நாம் தமிழர் கட்சியில் பயணம் செய்த தங்கை காளியம்மாள் பற்றிய நிறைய விவாதங்கள், நிறைய கருத்தோட்டங்கள் இங்கே பதிவாகி கொண்டுதான் இருக்கின்றன. தமிழ் தேசிய களத்தில் ஒருவர் வந்து பயணிப்பது என்பதே மிக சவாலான ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய களத்தில் வரக்கூடிய, அதாவது நாம் தமிழர் கட்சிக்குள் வரக்கூடியவர்களை சரியாக திறன் செய்து அவர்களுடைய கள போராட்டத்தை கண்டுபிடித்து திறம்பட, தம்பிகள் சொல்றாங்க இது வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிகிறதா என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. தனித்து நிற்பதுதான் தமிழ் தேசியம் சிறப்பு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இராணுவ கட்டமைப்பு கொண்டது, அதில் பிசிறுகளும் கலைகளும் வெளியேறும் என்று அதிகப்படியான விவாதங்களை தம்பிகள் அண்ணன்கள் முன்வைக்கின்றீர்கள். நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு வைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றேன். காரணம், இராணுவ கட்டமைப்பு என்பது அப்படியே கூடுகிற கூட்டத்தை மொத்தமாக அள்ளி களத்தில் பயன்படுத்துவது இராணுவ கட்டமைப்பா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியாக முறையாக 2009 2015 வரைக்கும் தேர்தல் களம் காணும் வரைக்கும் இருந்த தமிழ் தேசிய களம் இராணுவ கட்டமைப்பு போன்றதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலப்போக்கில் வேலை செய்யாதவர்கள், களம் காணாதவர்கள், மேடை பேச்சாளர்கள் மட்டுமே கொண்டாடப்பட்டதின் காரணம் என்ன? ஆர்ப்பாட்டக்காரர்கள், போராட்டக்காரர்கள், ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் வாயிலாக கைது செய்யப்பட்டவர்கள், ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் வாயிலாக காவல்துறையால் தாக்கப்பட்டவர்கள் கொண்டாடப்பட்டார்களா? தாமிர ஆலைக்கு எதிராக போராடிய நாம் தமிழர் கட்சியினர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளின் நேரத்தில் கட்சியின் நிலைப்பாடு என்ன? கட்சியின் வழக்கறிஞர் பாசறை செய்த செயல் என்ன? 41 நாட்கள் கடந்த பின்பு அன்றைய பொதுச் செயலாளர் ஐயா தடா சந்திரசேகர் தலைமையிலான குழு தூத்துக்குடி மாநகரத்துக்கு வந்ததின் நோக்கம் என்ன? 41 நாள் கழித்து எங்களை சந்திக்க வேண்டிய நோக்கம் என்ன? இப்படி எண்ணற்ற கேள்விகள். இராணுவ கட்டமைப்பு என்றால் பொத்தானை அழுத்தியவுடன் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இங்கே ஒரு விடயம் நடந்து விட்டது என்றால் உடனே அங்கே பாய வேண்டும். அப்படிப்பட்ட கட்டமைப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆலோசனையே பெறாமல் ஒருவர் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம் என்றால் அது நடக்கவே நடக்காது. தமிழ் இனத்திற்கு எண்ணற்ற எதிரிகள். அத்தனை எதிரிகளையும் விட நான் பார்ப்பது இந்த இனத்திற்கு, இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் தான் மிகப்பெரிய எதிரியாக நாம் நிற்கின்றோம். காரணம், ஒருவர் செய்யும் தவறு என்று தலைமைக்கு தெரியும் போது என்றாவது கூப்பிட்டு பேசியது உண்டா? அவரை நேரில் வைத்து விசாரித்தது உண்டா? ஆன்றோர் அவயம் என்று ஒன்று இருந்ததே, இன்று இருக்கின்றதா? இவ்வளவு கேள்விகள் நான் முன்வைக்கும் போது, அருமை என் சொந்தங்கள், குயிலுக்கு இது தேவைதானா என்று நீங்கள் கேள்வி வைத்தால் இது தேவைதான். காரணம், நான் அமைப்பில் இருந்த போதே அண்ணனோடு நிறைய விவாதங்கள், நிறைய சச்சரவுகள் நடந்தன. அன்று அண்ணன் பக்கத்தில் இருந்து, அருகாமையில் தோள்கை போட்டு இருந்து அவருக்கு துர்போதனை பண்ணியவர்கள் எல்லாம் இன்று எங்கே? காளியம்மாள் தங்கை இந்த அமைப்புக்குள் வரும்போது பிப்ரவரி மாதம் 2019 பிப்ரவரி மாதம் இந்த அமைப்புக்குள் வருகிறார். திருச்சி மாநகரில் பெண்கள் பயிற்சி பயிலரங்கம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. பழைய தமிழ் தேசிய பெண்கள் எல்லாம் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லாமல், அறிவிப்பு இல்லாமல் அன்று அமைப்புக்குள் வந்த வெண்ணிலா தாய் மாணவன் என்பவரின் ஒன்று கூடலில் அந்த நிகழ்வு நடந்தது. நாங்களும் ஆனால் மரியாதை நிமித்தமாக அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு தான் முதலில் தங்கை காளியம்மாள் வரவழைக்கப்படுகிறார். தங்கை காளியம்மாள் வந்த அன்று அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவர் வெகு சிறப்பாக அண்ணனுக்கு பிடித்தவாறு பேசுகிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கு சாதகமாக பேசியதற்காக உடனடியாக தங்கை காளியம்மாளை வட சென்னையில் களம் இறக்கினீர்கள். வட சென்னையில் களம் இறக்கிய நீங்கள் தங்கை காளியம்மாளை வெல்ல வைக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எந்த தொகுதியுமே வெல்ல வைப்பதற்கான கட்டமைப்பு நம்மிடம் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. அப்படி என்றால் இலக்கியங்கள் மிக பெருவாக பேசப்பட்டது. ஏன்னா பேச்சாளர்கள் தானே இங்கே போராளிகள். அப்படி என்றால் தொடர்ச்சியாக காளியம்மாளின் நடவடிக்கைகள், காளியம்மாள் சரியா தவறா ஏதாவது நீங்கள் சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் பேச சொன்ன அனைத்து மேடைகளிலும் ஏறி பேசியவர் காளியம்மாள்.
அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை சொல்லில் தங்கள் முன்னாள் இந்நாள் பெண்களை பற்றி இழிவாக பேசுவதை கூட அவர் கடந்து சென்றிருக்கிறார். எதிர்த்து பேசவில்லை, எந்த இடத்துலையும் அண்ணன் எதிர்த்து அவர் பேசல. ஆனால் கடற்கரையில் அவருடைய பரப்புரைகள் தொடங்கும் போது உங்கள் காதுகளுக்கு தவறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கலாம். நான் கூட உடனே ஒரு தங்கையை கூப்பிட்டு சொன்னேன், காளியம்மாள் இந்த பயணத்திட்டம் காளியம்மாளுக்கு எதிராக வரும் அப்படின்னு பேசுறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் அண்ணனுடைய ஒரு குரல் பதிவு சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பரப்பப்பட்டது. அந்த குரல் பதிவை பதிவு செய்தவர் யார் என்பது கூட அண்ணனுக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியினருக்கும் தெரியும். அவர் சாட்டை துரைமுருகன். அவர் இன்று பேசுகிறார், காணொலிகளில் வருகிறார்கள், முகத்தை அடையாளம் வைத்துக் கொண்டு மாற்று கட்சிக்கு செய்கிறார். நான் கேட்கிறேன், 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் பேசும்போது நீங்கள் ஒரு முழு பேச்சாளர் கூட கிடையாது என்று இந்த கட்சியை நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிமுகமாக பயன்படுத்தி கொண்டு எதிர்வினை பிரச்சனைகளில் உங்களை வளர்த்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் தான் பண்டாரி தமிழ்மணியின் மனைவியின் இறப்புக்கு காரணம் என்று தெரிந்தும் அன்று இறப்பு நடந்து அந்த தங்கையை அடக்கம் பண்ணி அந்த கல்லறை காய்வதற்கு முன்னே நீங்கள் குடியாத்தம் மேடைகளில் பேசும்போது இதே தங்கை காளியம்மாள் நாங்கள் எல்லாம் பொறுமையாகத்தான் இருந்தார். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்கள் எப்படி பயணித்தாலும் ஒரு நாள் ஓரங்கட்டப்படுவீர்கள் என்றால் அண்ணன் சொல்ற கலை என்னைக்கு ஒதுங்கும்? கலையை நீங்கள் ஒருபோதும் பிடுங்கவில்லை. கலைகள்லாம் உதிரும். அப்ப நாங்கள்லாம் கலைகளா? இல்லை. நாங்கள் செய்த பிழை நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் என்ற ஒற்றை நோக்கோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணம் செய்தது. மேலும் ஒரு தம்பி சொல்றாங்க, திமுகவிலலாம் ஸ்டாலின் இப்படி பேச மாட்டாரா? நான் என்ன கேட்கிறேன், சரி பேசுகிறார்கள், அதை பதிவு செய்து பரப்பியவனை என்ன செய்தீர்கள்? இந்த கேள்விதான் அங்கு பெரிய கேள்வி. தங்கை காளியம்மாளோடு நான் 4 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு தொடர்பு இல்லை. காரணம், அமைப்பில் இருக்கும்போது அமைப்பை விட்டு வெளியே சென்றவர்களுடன் தொடர்பு வைக்க கூடாது என்று எல்லோரும் பயம். வெளியே போனவங்க கூட பேசணும், நம்மளை எங்கன்னா வெளியே தள்ளிடுவாங்களோ. ஆனால் இன்று காளியம்மாளை நீங்கள் அவதூறு பரப்புவது மிக மிக தவறான ஒன்று. பிசிறு மசுறு கலை சென்றவர் போக நின்றவர் களமாடுக. எப்படி அந்த 2016 தேர்தலில் 5 லட்சத்தி சில்லறை வாக்குகளை பெற்றோமே, அந்த இடத்திற்கு மீண்டும் போக வேண்டுமா? அதுதான் உங்களுடைய நோக்கமா? 35 லட்சம் வாக்குகள் 3.5 கோடி வாக்குகளாக மாறினால் மட்டும்தானே இந்த நிலத்தில் இந்த தமிழ் தேசியம் நிலை பெறும். அதற்கான வேலை திட்டம் என்ன? என் அருமை தமிழ் சொந்தங்களே, அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் நான் ஒன்றே சொல்வேன், தமிழ் இனம் உடைந்து 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 சிறு சிறு துண்டுகளாக நிற்பதின் நோக்கம், அதன் விளைவு திராவிட ஆரிய பேய்களின் ஆட்டத்தை ஒருபோதும் நம்மால் அடக்கவே முடியாது. எனவே காளியம்மாள் என்னும் தங்கை இறுதியாக இருக்கட்டும். வெளியேறுகிறார். நீங்க வெளியேற்றல, கோயிலியவே நீங்க வெளியேற்றல, கோயிலி தான் வெளியேறினேன். ஏன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க, எப்படி புறக்கணிப்பீங்க? நான் உடனே கூப்பிட்டு ஈரோடு இடைத்தேர்தல் பட்டியல்ல பாக்குறேன், காளியம்மா பேர் இல்ல, உடனே ஒரு தங்கையை அழைச்சு பேசுறேன், தங்கச்சி இது சரியில்லை, தவறு என்று அவர் தவறு செய்தார் என்றால் கூட நீங்கள் புறக்கணிப்பதின் வலி, அந்த வலியை எதிரி என்ன பண்ணுவான்? ஆயுதமாக்குவான். சரியா? அப்போ அவங்களை கூப்பிட்டு, தங்கச்சி நீ இது பண்ற தவறா, நல்லா பேசுவீங்களா, தங்கை 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 என் தங்கைகள் பேசுவீங்களா, கூப்பிட்டு நீங்க பேசுனா அது விடை பெற்றிருக்கும். ஆனா நீங்க அதை பேச விரும்பல. அதான் பேச விரும்பல. அதான் மிக முக்கியம். இப்போதும் சொல்லுகிறேன், 2009 2019 வரை 10 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சிக்கு தூங்கும் நேரம் கூட இந்த கட்சி அரசமைக்க வேண்டும், அண்ணன் சீமான் வென்றெடுக்க வேண்டும் என்று நினைத்த இந்த தங்கை இந்த நிமிடம் வரைக்கு தமிழ் தேசியம் வலுப்பெற வேண்டும், அவன் ஒருவன் தான் தமிழ் தேசியத்துக்கு அடையாளமாக நிற்கிறான் என்று பேசுபவர்களாய் இருக்கிறது. எனவே அவனை தொட வேண்டாம் என்று கடந்து செல்லுகின்ற நான் போன்ற என் போன்ற பல தமிழ் சொந்தங்கள் இந்த நிலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். காளியம்மாள் போல நீங்கள் வெளியேறியவுடன் அவள் மீது சேற்றை வாரி பூச வேண்டாம். காளியம்மாளுக்கு நிச்சயமாக இந்த அமைப்புக்குள் வரும் வரை வந்த பிறகும் கூட தெளிவான தமிழ் தேசியம் தெரியாது. ஏனென்றால் அங்கேயே தெளிவான தமிழ் தேசியம் இல்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு விடயத்தை கொடுத்தால் அதை முன்னெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர். காரணம், அவள் ஒரு பெண். நாங்கள் பெண்கள் இந்த நிலத்தின் ஆதிகள். எனக்கு 1000 முரண்கள் இருக்கு. இணையெழுச்சி மாநாடு 2019 நெல்லையில் நடந்த போது தலையில பூ வச்சுக்கிட்டு இணையெழுச்சி மாநாடுல உரையாற்றுகிற என் தங்கை. நான் உடனே சொல்றேன்,
இனஎழுச்சி மாநாடு என்றால் என்னவென்றே சொல்லிக் கொடுக்காமல் மேடையேற்றி பேச வைக்கிறீர்களேன்னு சொன்னேன். இன்னொரு தங்கை, சென்னையை தேர்ந்த ஒரு தங்கை, தன் மகனுக்கு இனஎழுச்சி மாநாட்டில், இறந்தவர்களுக்காக அழுவதற்கு கூடும் இனஎழுச்சி மாநாட்டில் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அந்த அண்ணனுக்கு அந்த இனிப்பு ஊட்டப்படுது. அப்பவும் நான் பிரச்சனை பண்றேன், அப்பவும் நான் உடனடியாக எதிர்வினை ஆற்றுறேன். உங்களுக்கு அப்ப என்ன தோணுச்சு? இதை வெளியே தள்ளாதாண்டா முடியும் என்று தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமா இதோ நிற்கிறோம், அதோ நிற்கிறோம், இதோ நிற்கிறோம். ஒரு புறம் அக்கா நீ வெளியே போகாத, அவங்களாம் நீக்க மாட்டாங்க. நான் முடிவெடுத்தேன், என்னடா நீங்க என்னை நீக்கிறது என்று. அன்றைய காலகட்டத்தில் உண்மையாக என்னோடு நின்றவர்கள் அகரத்தமிழர் கட்சியை நாங்கள் அறிவித்தோம், கொடி அறிமுகம் செய்தோம். கொரோனாவில் நாங்கள் தடைபட்டு நிற்கின்றோம். தூய தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய சவால். இந்த நிலத்துல சாதாரணமா நீங்க முன்னெடுத்தான் ஆகணும். சரி தவறு என்று வரும்போது சரியை விட தவறு லகுவாக இருக்கும். ஆனால் சரியை நீங்கள் களம் காணத்தானே வேணும். இதன் மூலமாக எரிதல் மூலமாக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட, தமிழ் தேசியத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழ் தேசியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களுக்கு சொல்லுவேன், திராவிடத்தோடு நிற்கும் வரை திராவிடத்தோடு இருப்பவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம், நமக்கு எவன் எதிரியோ அவனோடு நின்று நம் விடுதலை பெறவே முடியாது. ஆனால் நீங்கள் தனித்து நிற்கின்றீர்கள். பல தம்பிகள் உங்களோடு இணைந்து பயணம் செய்ய விரும்புகின்றார்கள். அவர்களும் என்ன கூட்டணி இல்லை, நீ உன் கட்சியை விட்டுவான்னு சொல்ற மாதிரி பேசக்கூடாது. தங்கை காளியம்மாளோடு அண்ணன் சீமான் நேரடியாக பேசியிருப்பாரே ஆனால் இந்த சிக்கல் இன்றி எழாது. தங்கை காளியம்மாள் தவறே இழைத்திருந்தாலும் அண்ணனாக, நீங்க அண்ணங்கிறீங்களா, எங்களுக்கெல்லாம் அண்ணன்னு சொன்னீங்களா, அண்ணன் என்ன செய்வான்? தகப்பனை விடவும் தகவை மிக்க அன்பு கொண்டவன் தான் அண்ணன், தமையன். அந்த தமையன் இடத்தில் நீங்க இல்லை, நீங்க வெறும் அண்ணன். நீங்கள் தமையனாக நின்றிருந்தால் எங்களை அழைத்து, என் மீதே குற்றச்சாட்டு இருக்கட்டேன், குயிலி நீ இதை பண்ணி, நீ ஆமா ஏண்டா பண்ண, என்ன விஷயம்டா அப்படி சொல்றாங்கடா, ஏன் கேட்கவில்லை? விசாரணையற்ற தண்டனையை நீங்கள் எங்களுக்கு வழங்குவதன் நோக்கம் என்ன? விசாரணையே கிடையாது, நேரடியா தண்டனை. காவல் நிலையத்திற்கு யார் சென்று முதல் வழக்கு தொடுக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், யார் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறதோ அவர்கள் கெட்டவர்கள் என்ற இந்த நிலைப்பாடு எப்படி சரியாகும்? இது எப்படி ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்கும்? அண்ணன் சீமான் சொல்வது எல்லாமே சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இங்கு யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஒரு இனம் 3000 ஆண்டுகளாக ஆரியனிடமும் 800 ஆண்டுகளாக திராவிடனிடமும் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இங்கு எண்ணற்ற அறிவாளிகள் சேர்ந்து, அறிவாளிகள், வீரர்கள், போராளிகள், தற்கொலையாளர்கள் வரை சேர்ந்து நின்று போரிட்டால் மட்டும்தான் வெல்லவே முடியுமே தவிர வெறும் மேடை பேச்சாளர்கள், காணொளி வெளியிடுவோர், சாட்டை திருமகன் தம்பியோட வரலாறு தம்பி திரும்பி கொஞ்சம் பாருங்க. நான் தான் சொன்னேன் மேடைகள்ல என் அருண்மொழி சோழன் என்று. ஆனால் என் அருமை மச்சினிச்சு, என் தம்பி பண்டாரி தமிழ்மணியின் மரணத்திற்கு நீங்கள் ஒரு விழுக்காடு நீங்க காரணமே இல்லை என்றால் கூட நீங்கள் அதில் கொஞ்சம் கூட உங்கள் கவலையை காட்டாமல் குடியாத்தம் மேடையில் எனக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள். அண்ணன் ரசித்தார். இது என்ன வகையில நியாயம்? இது எப்படி நியாயமாகும்? அப்போ காளியம்மாள் சொல்ற, அக்கா நீ பொறுமையா போக்கா. அன்னைக்கு சொன்னது அக்கா, அன்னைக்கும் சொல்றான், பொறுமையா போக மாட்டேன் தங்கம், வேணாம், எனக்கு எது சரி என்று சொல்லுதோ அதை நான் பேச வேண்டா தங்கம். ஏன்னா என்னை விடவும் என் நலனை விடவும் இந்த ஈன நலம் முக்கியம் அது என்று நம்ம நினைக்கிறோம். கழுவி ஊத்துங்க, ஏன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. என் அருமை தமிழ் சொந்தங்களே, அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன், நீங்க விளையாட்டு என்று நினைக்காதீர்கள். இமயத்தின் உச்சியில் கொடியை நட்ட நமது சேரப்பாட்டன் இலகுவாக சென்று நட்டிருப்பானா? அதை விட கடினமானது இந்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அதை விட கடினமானது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. பண்டைய நாடாம் பாண்டிய நாட்டில் 5 தமிழ்ச்சங்கங்களை கட்டி எழுப்பி 57 தேசங்களை கட்டமைத்து தென் குமரி முதல் திருவேங்கடம் வரை ஒரே நிலப்பரப்பாக நம் பாண்டிய பெருப்பாட்டன்கள் ஆண்டார்களே லகுவான விஷயமாக இருந்திருக்குமா? இல்லை, கடினம்தான். அதை விட இன்றைய காலம் கடினம். அறமற்ற மனிதர்கள். அன்னைக்கு அறந்து, இன்னைக்கு அறம் செத்து போச்சு. சோழப்பாட்டன், அரை உலகை கட்டியாண்ட நமது சோழப்பாட்டன் சாதாரணமாக சென்று வென்றிருப்பானா? எனவே அதை விட கடினமான ஒரு போர்க்களத்தில் நாம் நிற்கின்றோம் அடிமைகளாக என்பது நீங்கள் பேசுவதை நீங்கள் உணர்ந்து பேசினால், தங்கை காளியம்மாளை தூற்றுவதை விட்டுவிட்டு
அடுத்து காளியம்மாள் போன்று யாரையும் நீங்கள் காவு வாங்காதீர்கள். காளியம்மாள் இப்போதும் சொல்லுகிறேன், என் அருமை தங்கை தான். காளியம்மாள் தமிழ் தேசியவாதி என்று சொன்னால் நான் இல்லை என்பேன். ஆனால் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த போராட்டக்காரர். காரணம், தமிழ் தேசியத்திலிருந்து அவர் புறப்பட்டு வரவில்லை, தமிழ் குடியிலிருந்து புறப்பட்டு வருகிறார். தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி அவருக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டிய அண்ணன் பேசுவதுதான் தமிழ் தேசியம் என்று நீங்கள் சொல்வதைத்தான் அவரும் பேசினார். ஆனால் நீங்கள் புறக்கணித்து வைத்து தீராத மனவழியை இந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்து அவளை ஆதி என்று நீங்கள் என்று உணர்கின்றீர்களோ, ஒரு பெண்ணை அவள் தான் முக்கியம் உணரணும். உங்கள் பெண்ணுனாலே இளக்காரம், அந்த இளக்காரத்திலிருந்து நீங்கள் வெளியேறி நம் தலைவன், தமிழ் தேசிய இனத்தின் கண் முன்னால் நாம் கண்ட தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் உயிருள்ள வீரத்தை ஆதி பெண்ணிடம் கண்டார். ஆதி பெண் யாரு? தமிழச்சி. இந்த உலகிற்கு காதலற்ற, காமமற்ற, களியாட்டமற்ற தமிழ் சமூகத்தின் கொற்றவைகளை நிலைநிறுத்தி காட்டினாரா இல்லையா? அதே போன்று பயிற்சி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த நிலத்தில் உருவானால் மட்டுமே உடனே நீ ஆயுத போராட்டமா, நீ ஆயுதம் எடுப்ப, நாங்கெல்லாம் செத்த பிறகு இந்த நிலம் ஆயுதம் தூக்கும், நாங்கெல்லாம் போன பிறகு தூக்கும். ஏன்னா உன் முன்னால் நிற்பது ஆரிய திராவிடம் மட்டுமல்ல, போலி தமிழ் தேசியர்கள். மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய எதிரி. தன் எதிரினோடு நின்று கொண்டு தன்னை தமிழ் தேசியம் என்று சொல்வார்கள். தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு தன்னை தமிழ் தேசியம் என்று சொல்வார்கள். உங்க அடையாளம் என்ன? அது நாங்க பேசுற மொழி, ரைட்டு. நீ பேசுற மொழியை உலகின் அரைவிழுக்காட்டு தமிழர்கள் பேசுகிறார்கள், சைனர்கள் பேசுகிறார், அவர்களும் தமிழர்களா இல்லை. குட்டி அடையாளம் ஒன்று மட்டுமே தமிழர் அடையாளம் என்பதை உறக்க சொல்ல தயங்குகிறவர்கள், திராவிட சித்தாந்தத்தை இதயத்துக்குள் வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், இப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் தமிழ் சமூகத்தில் விட்டு விட்டுத்தான் நாம் செத்து போக போகிறோம். நமக்கு இன்றே கடைசி, விடுதலை போராட்டத்தில் இன்றே கடைசி என்ற எண்ணம் தமிழ் தேசிய களத்தில் நிற்பவர்களுக்கு என்று உருவாகிறதோ, தொலைதூர திட்டம் அல்ல, சிறிய திட்டத்தோடு நீங்கள் என்று பயணத்தை துவக்குகின்றீர்களோ, அன்றுதான் இந்த நிலம் நம் கைகளுக்கு வரும். காளியம்மாள் போன்று, குயிலியை போன்று வெளியேற்றப்பட வேண்டிய, உங்களால் வெளியேற்றப்பட முடியாத என்னங்க நாங்களாக வெளியேற்றப்பட்டோம். இப்பவும் சொல்றேன், அனைத்து விடயங்களுக்கும் அண்ணன் கூட இருக்கவங்க தான் காரணம் கிடையாது. அண்ணன் திட்டமிட்டு இந்த விஷயங்களை சரியாக செய்திருக்க வேண்டும். இனி எங்களை போன்ற போராளிகள் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டார்கள், அது உண்மை. எங்களை போன்றவர்கள் இன்னொன்னு, தமிழ் தேசிய களத்துக்கு நான் சொல்றேன், உடை என்பது மிக 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 முக்கியம். ஏன்னா நீங்க என்ன தமிழ் பேசுவீங்க, வீட்டுக்குள்ளேயே ஆங்கிலம் பேசிக்கிடுவீங்க. உடை, தமிழ் தேசியர்களுக்கான உடை என்ன, தமிழனுக்கான உடை என்ன? நீங்க இந்தி வேண்டாமீங்க, ஆங்கிலம் வேணுமீங்க. உங்கள் வரலாற்று பெயர்களாலும் மாற்றப்பட்டு மடைமாற்றப்பட்டு இருக்கு, அதற்காக பேச மாட்டீர்கள். எனவே கலை, பிசிறு இவற்றையெல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் என்போடு, தமையன் என்ற உணர்வோடு எங்கள் தவறுகளை சுட்டி காட்ட, எங்கள் தவறுகளிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து, நீங்கள் இழந்த அனைத்து முத்துக்கள் தான் காளியம்மாள் உட்பட, நீங்கள் இழந்த அனைத்தும், நீங்கள் வெளியேற்ற அனைத்தும் அல்ல, வெளியேற்றது உங்க கூட இருந்து வெளியேறதெல்லாம் முத்து கிடையாது. அதை நீங்க கலையாவே கூட வச்சிருந்தீங்க, நீங்க அது களைஞ்சு போச்சு. ஆனால் திருச்சி பிரபு போன்ற ஒரு கூட்டத்தை திரட்டினோம்னா அப்படி திரட்டுவோம் அந்த தம்பிலாம். இத்தனை பேரை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள், இனி யாரையும் நீங்கள் இழக்க வேண்டாம் என்று அன்போடு உங்களை கேட்டிக்கொண்டு, தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கும் என் உயிர் சொந்தங்களே, நாம் ஒன்றாகாமல் ஒருபோதும் இந்த நிலம் நம் கைகளுக்கு வராது. அவரவர் தவறை உணர்ந்து கொள்ளுங்கள், அடுத்தவரை குறை கூறுவதை நிறுத்தி விடுங்கள். நாம் அனைவரும் ஒன்றாவோம், இந்த இனத்தை வென்றாவோம். என் அருமை தங்கை காளியம்மாளுக்கு மூத்தவளாக இந்த அக்காவின் பெரிய வேண்டுகோள், எத்தனை பேர் துர்போதனை செய்தாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய களத்தில் உன் கால் நிற்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய விருப்பம். அதுதான் நம்மை பெற்ற இந்த கண்ணகி பிறந்த இந்த மண்ணின் விருப்பம் என்பதை உனக்கு கூறிக்கொண்டு, நாமாவது ஒன்றாவோம், இந்த நிலத்தை வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.